உருவாக்கப்பட்ட உலகம் சொர்க்கம் நரகம் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வந்தது. அதில் மனித இனம், தெய்வ சக்தி, துஷ்ட சக்தி 3ஐயும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். தெய்வத்திற்கு அடங்கி இருப்பது துர்தேவதைகளுக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது தெய்வ சக்தியையும் மனித சக்தியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தீய சக்தி நினைத்தது. ஒரு நாள் 2 இனத்திற்கும் போர் மூண்டது. இவரை நீங்க கொல்றதா இருந்தா முதல்ல என்ன கொன்னுடுங்க. தயவு செஞ்சு அவரை விடுவிச்சிடுங்கண்ணா. விடுவிச்சிடு. இவர் செஞ்ச காரியத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எப்பவும் தெய்வ சக்தியே மேலோங்கி இருக்கும். உங்களுக்கு கட்டுப்பட்டு இவங்க என்னைக்கு நடப்பாங்க. துஷ்ட சக்திகளுக்கு நீ ஆதரவு கொடுத்திருக்க கூடாது. எனக்கு தெரியும். என்னையே நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு தப்பா தெரியலாம், ஆனா எனக்கு தெரியல. எங்க 2 பேரையும் வாழ விடுங்க. உங்க கண்ணில் படாம எங்கேயாவது நாங்க 2 பேரும் போயிடுறோம். இவரோ இல்ல இவரை சார்ந்தவங்களோ யாரும் இனி இந்த சொர்க்க பூமி பக்கம் வர மாட்டாங்க. இன்னும் உங்க கோபம் தீரலையா? உன் விருப்பம் தான் என் விருப்பம். நீ நல்லா இருக்கணும். விதிமுறையா பாசமான பார்த்தா எனக்கு விதிமுறை தான் முக்கியம். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு இங்க இடம் கிடையாது. நீங்க அவனை மன்னிச்சு விட்டுருக்க கூடாது. நம்ம சொர்க்கத்தை பாழாக்குனவனை என்ன பண்றோம் பாருங்க. அதுக்கு அவசியம் இல்ல. துர்தேவதைகள் எல்லாரும் ஃப்ளெமிங் மலைக்கு அனுப்பப்படுவாங்க. மறுபடியும் இப்படி ஒரு தப்பு செஞ்சா
அவங்க இனத்தையே இல்லாம பண்ணிடுறேன். ரெண்டு பிரிவுக்கும் ஏற்பட்ட தகராறுல சொர்க்கத்தின் கட்டிடங்கள் சிதைஞ்சு போச்சு. அதை பார்த்த இறைவி நோவா சொர்க்கத்தை சரி பண்றதுக்காக தானே தியாகம் செஞ்சு தன்னோட உடம்ப பல்லாயிரக்கணக்கான பளிங்குகளா மாத்தி சொர்க்கத்தை மாத்தி அமைச்சாங்க. அங்க பளிங்காலான தெற்கு வாசலை அமைச்சு சொர்க்கத்துக்குள்ள எந்த துர்தேவதைகளும் நுழைய முடியாதபடி அமைச்சாங்க. அப்படி பாதுகாப்பு வளையமா உருவாக்கப்பட்ட பளிங்கு கல்லிலிருந்து ஒரு சின்ன கல் பூமியை நோக்கி போச்சு. அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல நீர்வீழ்ச்சிகள் நிறைஞ்ச இடத்துல பாறைகளுக்கு நடுவுல அந்த கல் விழுந்தது. எந்த ஒரு காரியமும் தெய்வத்தோட விருப்பப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. தியாகத்தால உருவான அந்த பளிங்கு கல்லுக்குள்ள ஒரு சிசு உருவாச்சு. கருவிலே திருவுடையான அந்த சிசுவுக்கு கடவுளோட அனுகிரகம் முழுமையா கிடைச்சது. நாட்கள் உருண்டோடியது. வரவேண்டும் இறைவி. இங்கு வந்ததற்கான நோக்கம்? காரணம் உண்டு. தெய்வீக குரங்கை காணவே வந்தோம்.
அந்த அற்புத சக்தியுள்ள குரங்கு இப்பொழுது பூமியில் இருக்கிறது. அவனுக்கு வித்தை கற்றுக் கொடுத்து நல்வழிப்படுத்த வேண்டும். அவன்தான் பிறப்பால் நற்குணங்களோடும் ஞானத்தோடும் பிறந்திருக்கிறானே. அவைகளோடு சேர்ந்து வித்தைகள் கற்றுக் கொடுத்தால் சிறந்தவனாக விளங்குவான். அவனை எங்கு காண முடியும்? ஹுவாகுவா மலை அடிவாரத்தில் அவன் இருக்கும் இடத்தை இந்த ஒலி உங்களுக்கு வழிகாட்டும். எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்து குடுறா. இதோ கொண்டு வரேன். தப்பிக்க பாக்குறியா? என்னடா எல்லாம் முடிஞ்சிருச்சா? எப்படியோ ஒன்ன காப்பாத்திட்ட. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அது இறந்துருச்சு. யாரது? உங்க வாயை கழுவுங்க, அது உயிரோட தான் இருக்கு. செத்துருச்சுன்னு நான் சொன்னது பொய்யினா நீ சொன்னது மட்டும் எப்படி உண்மைங்கிற? இது சாக கூடாது. இவரு உயிர் கொடுத்துட்டாரு. உயிரை கொடுத்தவருக்கு நாம ஏதாவது கொடுக்கணுமே. இத சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இந்த வித்தையை எனக்கு கத்து கொடுக்குறீங்களா? நிஜமாவே கத்துக்கணுமா? கத்துக்கணும், கத்துக்கணும். அப்படின்னா நீ என் கூட வரணும். நான் அவர் கூட போறேன். நான் போயிட்டு வரேன். நான் வித்தை கத்துக்கிட்டு திரும்பி வரேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. நான் வந்துடுறேன். நாங்க யாரும் பிரிஞ்சதே இல்லைல்ல அண்ணா. வேகமா போ, வேகமா போ. இன்னும் வேகமா போவே முடியாதா? வேகமா அங்க போய் நீ என்ன பண்ண போற? சீக்கிரமா உயிரை காக்கிற வித்தையை கத்துக்கிட்டு திரும்பி வரணும். எனக்காக என் நண்பர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஒரு பட்டாம்பூச்சி கூட செத்துறக்கூடாதுன்னு நீ நினைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் உனக்கு வித்தைகளை சொல்லி கொடுக்கவே ஒத்துக்கிட்டேன். அது சரி, உன்னோட பேர் என்ன? யாருக்கு தெரியும்? சரி வேண்டாம், நானே உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். உன்னோட பேரு சுன் மோ கொங். என்னது? சுன்முட்கூன்? குரங்குன்னு சொன்னியே, கேட்டியா? என் பேரு சுன்முட்கூன். எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு. இனிமே எல்லாரும் என்ன சுன்முட்கூன் தானே கூப்பிடுவாங்க? ஆமா. அப்ப இந்த ஊசியை கொடு. என்ன தைரியம் இருக்கணும்?
ஹுகூன், நீ மத்தவங்க மாதிரி கிடையாது. உனக்குள்ளேயே சில திறமைகள் இருக்கு. ஆனா அந்த திறமைகளை சரியான முறையில பயன்படுத்த உனக்கு தெரியல. உங்ககிட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இல்லை. எந்த ஒரு பயிற்சியிலையும் விவேகமா செயல்பட்டாதான் அதுல நாம ஜெயிக்க முடியும். இப்பதானே சொன்னேன். எந்த நாளுக்காக நாம இத்தனை வருடமா காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த நாள் கூடிய விரைவிலேயே வரப்போகுது அரசே. அந்த சொர்க்கத்தை நாம அடைஞ்சி ஆட்சி செய்ய 3 அறிகுறிகள் நமக்கு சாதகமா தெரியுது. முன்னோர்களின் வாக்கும் முன்னோர்களின் கவனமும் வீண் போனதில்லை. இதுல எழுதியிருக்கிற எழுத்து அத்தனையும் உண்மை. அதற்கான முதல் அறிகுறி சுனாமி. சொர்க்கத்தையே காப்பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த தெற்கு வாயில் உடைய போகுது. அதை உடைக்க தகுதியானவன் வேற யாரும் இல்ல, நுவாவோட பளிங்கு கல்லுல உருவான அந்த சிசுதான். துஷ்ட சக்திகள் நுழைய முடியாதபடி சொர்க்கத்துல உருவாக்கப்பட்ட அந்த தெற்கு வாசலை உடைக்க அவன் ஒருத்தன் தான் தகுதியானவன். அவன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா? நம்மளால முடியாதது அவனால முடியுமா? அவனால மட்டும்தான் முடியும். அதை செய்யறதுக்கு சொர்க்கத்துக்குள்ள நமக்கு ஒரு ஆள் தேவை. அவன் சொர்க்கத்தினுடைய பாதுகாவலன், சொர்க்கத்தினுடைய அரசர் அவனை முழுமையா நம்புறாரு. பதவி உயர்வு கிடைக்காம மனமுடைஞ்சு போயிருக்கிற அவனைத்தான் நாம கருவியா பயன்படுத்தணும். நீங்க நினைச்சா அது முடியும். சொர்க்கத்துல ஆட்சி செய்யணும்னா நான் எதை வேணாலும் செய்வேன். என்னைக்கு தெற்கு வாசல் உடைக்கப்படுதோ அன்னிலிருந்து தெய்வ சக்தி இந்த உலகத்திலேயே இருக்காது. ஒவ்வொரு முயற்சியிலையும் தெய்வ சக்தி கிட்ட நம்ம தோத்துக்கிட்டே தான் இருக்கோம். அவங்களோட மோதி ஜெயிக்க நம்மளால முடியாது. தெய்வ சக்தின்னு ஒண்ணு இந்த உலகத்திலேயே இருந்ததுக்கான அடையாளமே தெரியக்கூடாதுன்னு நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நடக்காது முடியாதுன்னு வார்த்தைகளால இல்ல, மனசால நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இதே மாதிரி கொடுமையான சாவுதான். மாறு மாறு. ஹேய், நீ மரத்து மேல என்ன பண்ணிட்டு இருக்க? குரு என்ன சொல்லிட்டு போனாரு? உங்களை பாத்துக்கிறதுக்கு சொன்னாரு. நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேனே. அவனை விடு, எல்லாம் நம்ம குருவா சொல்லணும். இவன் என்னமோ வித்தகாரனை ஆக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்காரு. என்னதான் சுட்டு போட்டாலும் இதுக்கு ஒண்ணுமே வர போறது இல்ல. மனுஷனா இருந்தா தானே மனுஷனுக்கு உண்டான குணம் வர்றதுக்கு. இது குரங்கு தானே. அவன ஒண்ணும் செஞ்சிராத. செஞ்சதுக்கு ஏய், இவங்க எல்லாருக்கும் வித்த தெரியுங்கிறத மறந்துடாத. நான் ஒண்ணும் மறக்கலையே. ஜாக்கிரதை. என்ன இது?
நீ பண்ணதெல்லாம் குரு பாத்துட்டாரு. நல்லா மாட்டப்போ தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஒன்னும் ஆகல. நீயும் இவங்கள மாதிரி வரணும்னு தானே உன்னை இங்கே இருக்க வச்சேன். இந்த மாதிரி வாழ்த்தனம் காட்டினீங்கன்னா உன்னால நிறைய விஷயங்களை கத்துக்கவே முடியாது. கத்துக்க முடியாதா? நான் தான் நீங்க சொன்னது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அப்புறம் ஏன் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டா சிறந்தவன் ஆயிடுவியா? மன உறுதி பெற வேண்டாமா? குரு அவன் இங்க எல்லாரும் அடிச்சிட்டான். இல்ல, முதல்ல அவன் தான் குரங்குன்னா அதான் அடிச்ச. செஞ்சது தப்புன்னா என்ன வேணா தண்டனை கொடுங்க. உக்காங், என் கூட வா. பாத்தீங்களா என்னதான் அவர் கூட கூட்டிட்டு போறாரு. குரு 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 எங்க போயிட்டீங்க குரு? இது என்ன? குரு முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன். நீ முடிச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எதையோ பாத்தியே, என்னது அது? அது ஒரு கனவு. அது கனவில்ல, உன் வாழ்க்கையோட விதி. என்னது விதியா? அப்போ நான் பார்த்தது விதி நான் சொல்றீங்க? அது உன்னோட விதிதான். மின்னலால நீ தாக்கப்படணுங்கிறது விதி. நெருப்புல எரிஞ்சு சூறாவளியில சிக்கணுங்கிறது விதி. அதை தவிர்த்தன்னா காலம் பூரா உன்னால உயிரோட வாழ முடியும். அப்படி இல்லைன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. அப்படி நடக்கூடாது. அப்படி நடந்திருந்தா என்ன ஆகியிருக்குன்னு யோசிச்சியா? நான் செத்துருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் செத்துதானே ஆகணும். உங்களுக்கு தான் செத்தவங்களை பழைக்க வைக்கிற சக்தி இருக்கு. அதை சொல்லிக் கொடுத்தா நான் சாக மாட்டேன். சொல்லிக் கொடுக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். உனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அணைஞ்ச விளக்க மறுபடியும் உன்னால ஏத்த முடியும். அதை நான் எங்க கத்துக்கிறது? எங்கேயும் தேட வேண்டாம், உனக்குள்ளேயே இருக்கு. குருவே, என்கிட்ட இருக்கா? இப்படிலாம் சொல்லி என்னை வெளியே அனுப்ப பார்க்குறீங்கல்ல? இதுக்கான விட தெரியும் போது உனக்கு அது கிடைக்கும். நன்றி குருவே, நன்றி குருவே, நன்றி 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 குருவே, நன்றி. நில்லு. எங்க போற? என் இடத்தை சேர்ந்தவங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. அவங்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? என் தலையில கொட்ட உங்க தலையில கொட்டிட்டானே. சொர்க்கத்தோட உண்மையான விசுவாசி. என்னை பத்தி பேச உனக்கு அருகதை கிடையாது. ஏற்கனவே அவமானப்பட்டு போனது பத்தாதா? அந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தாத. அது இன்னும் என் மனசுல ஆறாத வடுவா இருக்கு. இன்னும் நீ எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்க போற? ஆடு அழுவதேன்னு ஓனா கவலைப்பட்ட மாதிரி இருக்க. இன்னைக்கு சொர்க்கத்தோட தளபதியா இருக்கிறேன்னா கூடிய சீக்கிரமே மன்னருடைய தளபதி ஆயிடுவேன். அது உன் கனவுலையும் நடக்காது. உன் ஒருத்தனோட வீரத்தை வச்சுதான் அவன் சொர்க்கத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். எத்தனை யுகங்கள் ஆனாலும் உன்னை அவன் வளர விட மாட்டான். யாரோட வளர்ச்சியையும் யாராலையும் தடுக்க முடியாது. இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வச்சாலும் நீ பஸ்பம் ஆயிடுவ. சொர்க்கத்தோட சிம்மாசனத்துல அமராம நான் ஓய மாட்டேன். அதுக்கு தெற்கு சொர்க்க வாசலை உடைக்கணும். அதை நெருங்குற எந்த தீய சக்தியா இருந்தாலும் அழிஞ்சிடும். நோவாவால உருவாக்கப்பட்டது தான் அதுங்கிறது உனக்கு தெரியாதா? அவளால உருவானதை வச்சு அதை உடைக்கிறேன். இனி இந்த பக்கம் வந்த
கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தின தலைவரே வாங்க வாங்க. நீங்க தான் எங்க தலைவர். இன்னையில இருந்து எங்க எல்லாருக்கும் நீங்க தான் தலைவர். நீங்க தான் தலைவர். ஆமா. அப்படியா? அப்ப நான் உங்க எல்லாரையும் பாதுகாப்பேன். உங்களுக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆனா நீங்க இங்க இல்லாம எங்கேயாவது போயிட்டீங்கன்னா எங்களை யாரு பாதுகாப்பாங்க? இது சரியான கேள்வி. இதுக்கு 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 ஏதாவது ஒண்ணு செஞ்சே அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போங்க. ஏற்பாடு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. எங்க கிட்ட ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்ததுன்னா நாங்க எங்களை பாதுகாத்துக்குவோம்ல. அது சரிதான். ஆயுதத்துக்கு நம்ம எங்க போறது? இதோ எங்க வாங்க. இதோ இந்த தண்ணி கடியில இருக்கிற பகுதி கிழக்கு சமுத்திரத்துல இருக்கிற டிராகன் அரண்மனைக்கு போய் சேருது. அங்க நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. ஆனா அது கடலுக்கு அடியில இருக்கிறதுனால ரொம்ப ஆபத்தானது. அந்த ஆயுதங்களை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எங்களை நாங்களே பாதுகாத்துக்குவோம். அவ்வளவுதானே? சொல்லிட்டீங்கல்ல, ஆயுதத்தோட வரேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அரசே, உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். அதை உன்னால தான் செய்ய முடியும். நீ இந்த நிமிஷமே ஊவாக்குவா மலைக்கு போகணும். ஆனா இந்த உருவத்துல இல்ல, ஒரு பொண்ணாவே போகணும். அங்க இருக்கிறவங்க உன்னை முழுமையா நம்பணும். உன் மேல அவங்க பரிதாபப்பட்டு அவங்க இனத்தோட உன்னை சேர்த்துக்கணும். புரிஞ்சுதா? எதுக்கு? ஏன் எதுக்குன்ற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத. சொன்னதை மட்டும் செய். சரி. அந்த நேரத்துல என்னை இழுத்து உள்ள போட்டது. விடுதலை விடுதலை. இனி என் தளபதியை கொன்னுட்ட நீ என்கிட்டயே வந்து சொல்றியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? தளபதிக்கு ஒண்ணுன்னா தலைக்கு எவ்வளவு கோவம் வருது. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எதுக்கு அவ்வளவு வழிச்சலா கேக்குற? இங்க ஊவாகு மலைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கியா? அங்க இருந்து வரேன். ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்கவே இல்லையே. உம்ம கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வாங்கதான். ஆயுதங்கள் வேணுமா உனக்கு? ஆமையாரே, தகுந்த முறையில இவனுக்கு கொடுத்து அனுப்புங்க. நல்ல ராஜா. நல்லா வந்து மாட்டிக்கிட்டான். ஐயா! ஏயா அடிக்கிறீங்க? உங்களை என்ன பண்றான்னு பாருங்க. இப்ப சரியா? முட்டை விட்டது நீதானா? ஒன்ன என்ன ஒண்ணும் பண்ணிடாத. எனக்கு நீ வேண்டாம். இந்த முட்டை விடுறது தான் வேணும். இது நல்லா இருக்கு. அரசே, நம்ம கிட்ட இருக்கிற 2ஆம் தர ஆயுதத்தை அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு சீக்கிரமா நம்ம போய் சொர்க்கத்துல புகார் செய்யலாம். முதல்ல போய் எடுத்துக்கிட்டு வா. அப்படி ஆகட்டும். ஆயுதங்களை எடுத்து இத முதலே செஞ்சிருக்கணும். பையன் யாரு? உங்க அப்பா கொடுப்பானா? ஆயுதங்களே வாங்க உள்ள. எடுத்துக்கோ. நல்ல பிள்ளைங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆஹா,
இது அழகா இருக்கு. அது மேகத்துல நடக்கிற காலனி. தங்கச்சங்கிலி கவசம் எனக்கு பதிச்ச தல கவசமும் இருக்கு. இது தெய்வீகமானது. இத நல்லவங்க மட்டும்தான் இந்த கவசத்தை போட முடியும். கெட்டவங்க போட்டாங்கன்னா அடுத்த கணமே அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. அப்ப போட்டு காட்டுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா தெரிஞ்சிடும். திருப்பி திருப்பி பாருங்க. நான் நல்லவன் தாங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். மாறு. உன் கால் ரொம்ப சின்னதா இருக்கு, ஆனாலும் அவ்வளவு மோசம் இல்ல. நான் அழகா இருக்கல்ல. இரு, நீ அதை எடுத்துக்கிட்டு போக கூடாது. சொல்றத கேளு. மேற்கு வடக்கு தெற்கு கடல்ல இருக்கிற என்னோட சகோதரர்களோட பொக்கிஷம் அது. அதை எடுத்துக்கிட்டு போவாத, திரும்பி வந்துரு. முதல்ல அதை கழட்டுன்னு சொல்றல்ல, அது உனக்கு நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி கொடு. திரும்பி வா, போகாத, நில்லு. என்னது இது? விசித்திரமா இருக்கு. இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். என்னவா இருக்கும்? ஓ, வா, எவ்வளவு பெருசா இருக்கு. இது மாளிகைக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்னா இருக்கும் போல இருக்கே. அதை எதுவும் செய்யாத. இந்த குறுந்தடி எங்களுக்கு யூல இருந்து கிடைச்சது. வெள்ளத்தை கட்டுப்படுத்தி கடலை அமைதியாக்க சிறந்தது. இது ஒரு தெய்வீக கருவி. இதை எடுத்துக்கிட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். டிராகன் அரசே, கவலைப்படாதீங்க. யாருமே இதுவரைக்கும் அந்த தடியை எடுத்ததே இல்ல. சரி, நீ மட்டும் அந்த குறுந்தடியை எடுத்துட்டீனா நீ அதை எடுத்துக்கிட்டு போலாம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.
உனக்கு ஒன்றும் ஆகலையே? மாற்றங்கள் உருவாகிற நேரம் வந்துருச்சு. சுடர் விட்டு பிரகாசிக்கும் சூரியனை மேகங்கள் மறைச்சிருச்சு. உருவான இந்த சுனாமிக்கு காரணமே அந்த பளிங்கு குரங்கு தான். நாம எதிர்பார்த்த 3 அறிகுறிகள்ல 1 நடந்துருச்சு. இனி எல்லாமே நம்ம விருப்பப்படித்தான் நடக்கும். கிழக்கு சமுத்திரம் ஏன் இப்படி பொங்குச்சு? இயற்கை சீற்றம் நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். வா போலாம். உருவான இந்த சுனாமிக்கு காரணமே அந்த பளிங்கு குரங்கு தான். நாம இப்ப எங்க தான் போறோம்? நாம ஒரு புது வீடு தேடணும்ல, சீக்கிரமா போயிடுவோம். இரு. என்ன பண்றீங்க? போயிடுங்க. எவ்வளவு துணிச்சல் இருந்தா எங்க இடத்துக்குள்ளேயே வந்திருப்பீங்க? ஏன் கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்க? பதில் சொல்லு. நான் தான் நரி பொண்ணு. சின்ன வயசுல நம்ம சந்திச்சோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுலயா? நிறைய பொண்ணா? ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு ஒண்ணு ஆகலையே. ஞாபகம் வந்துருச்சு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நீ தானே அந்த நெறி போட்டு? ஆமா குரங்கு பையா. இல்ல இல்ல இல்ல, நான் குரங்கு பையன் இல்ல. நான் வந்து இப்போ ஒரு அழகு ராஜா. எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுறாங்க. இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? ஏன் திடீர்னு நீங்க வந்த? ஒரு பெரிய அலையில இங்க இடம் மூழ்கிடுச்சு. அதான் இடம் தேடி இங்க வந்தோம். அது நேத்தி பெருசா வந்துச்சு. அதுவா? அதுவேதான். அதான் எங்க நிலைமையவே மாத்திடுச்சு. நம்மள சேர்த்துருச்சு. நாங்க எல்லாரும் தங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த இடத்துல தங்கிக்கங்க. வா, இந்த இடம் மொத்தத்தையும் உனக்கு சுத்தி காட்டுறேன். வா 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 வா. மெதுவா போ. நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். என்ன டிராகன் அரசரே, இவ்வளவு பதற்றத்தோட வரீங்க? என்ன நடந்துச்சு? அது வந்து அத நான் என்னன்னு உங்ககிட்ட சொல்றது? உங்க கட்டுப்பாட்டுக்கு அடங்கி ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தேன். நானும் என்னை சேர்ந்தவங்களும் டிராகன் மாளிகையில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தோம். அந்த சந்தோஷத்துல இடி விழற மாதிரி எங்கெந்தோ எல்லாம் செஞ்சது யார? உவாகுவா மலையில இருந்து வந்த ஒரு குரங்கு செஞ்சுது. குரங்கா? இந்த விஷயத்த மன்னர்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நானே பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. நன்றி. நசா, சொல்லுங்க தளபதி. இவர் சொல்ற அந்த மலைக்கு போய் உடனே அந்த குரங்க கைது செய். குரங்கையா?
சொன்னதை மட்டும் செய். இதுல எந்த தப்பும் வரக்கூடாது. இது என்ன? தீப்பொறி சக்கரம். நான் வந்துட்டேன். என்ன மனம் என்ன மனம்? இந்த 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 நீ பசியோட இருப்ப. இந்த இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு. இது சுவையா இருக்கும். நான் இதை தான் தினம் சாப்பிடுவேன். உனக்காட்டா ரொம்ப தூரம் போய் இதை பறிச்சுக்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? ஒன்னு கேட்பேன். உன்னை ரொம்ப நாளா நான் பாக்குறேன். ஆனா உன் பேர் எனக்கு தெரியாதே. உன் பேர் என்ன? என் பேரு ரூசை. ரூசை, நல்ல பேர். நல்லா இருக்கு இது. நீ ஒரு குரங்கு பையனா இருந்த, ஆனா இப்ப குரங்கு ராஜாவாயிட்ட. நீ கூட தான் இத்தனோட்டு இருந்த, இவ்வளோ பெருசா வளர்ந்துட்ட. நான் இன்னும் இளமையா தான் இருக்கேன். இந்த வருஷத்தோட 120 வயசு முடியுது. உனக்கு? யாரும் சொல்லியே. ஆனா நீ இளமையா தான் இருக்க. கிட்டத்தட்ட 250 வயசு இருக்கும். சொல்ற நல்லா இருக்குது. ஆனா நான்ல ரொம்ப நாள் வாழ முடியாது. 300 வயசு வரைக்கும் தான் வாழ முடியும். அப்படி பார்த்தா இன்னும் 200 வருஷம் தான் இருக்கு. சாகர நாள் தெரிஞ்சதுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடுன்னு குரு சொல்றாரு. ஏன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. அதனால எப்பவும் சந்தோஷமா இருப்பேன். சூரியன் உதிக்கும் போது நான் எழுந்துருவேன். நல்லா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுச்சிருவேன். இன்னைக்கு சூரியன் பெருசா தெரியறான்ல. அட, சூரியன் கிட்ட நம்ம போறோமா இல்ல சூரியன் நம்ம கிட்ட வருதா? எனக்கு தெரிஞ்சிருச்சு, சூரியன் தான் கிட்ட வருது. என்ன கெட்டிமா புடிச்சுக்க. நீ குரங்க டிராகன் அரண்மனையை சதிச்சு இருக்க. அங்க இருக்க பொருள் எடுத்து இருக்க. சுனாமியை உருவாக்கி இருக்க. இப்போ ஒரு பொண்ணை தூக்கிட்டு போற. மரியாதையா என் கூட அரண்மனைக்கு வந்து சேரு. யார் நீ? எங்களை எதுக்கு துரத்துற? நான் தான் நாசா. உன்னை கைது செய்ய உத்தரவிட்டு இருக்காங்க. என் வாழை தீ பிடிச்சு எரியுது. வாழை தீ பிடிச்சிருச்சு. தண்ணிக்குள்ள போ. நீ பத்திரமா தண்ணிக்குள்ளே இரு. இனிமே அவளால உனக்கு எந்த தொந்தரவும் வராது.
உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு ஒண்ணு இல்ல. இவர்தான் என்ன காப்பாத்தவரு. எந்த நாட்டுக்கு அரசரு? நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஃபெமி நாட்டோட அரசர் இவர்தான். என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி. உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் இதையே தான் செஞ்சிருப்பேன். இவர் கூட நட்பு வச்சுக்கலாமே. இவர் இந்த அழகான மலையோட ராஜா. அதை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என் பேரு சிவகான். நீதான் அந்த பேரலையை உருவாக்குனியா? ஆமா ஆமா, நான் தான். பேரலையை உருவாக்குனது மட்டும் இல்லாம நம்ம வீரனையும் அடிச்சு துரத்தி இருக்கு. நீங்க உத்தரவு கொடுத்தா அந்த குரங்க நான் அழிச்சு காட்டுறேன். தீய சக்திகளும் அதுக்கு உதவுறதா கேள்விப்பட்டேன். மன்னிக்கணும் அரசே, தீய சக்திகளோட சேர்றவன் இல்லாம அவன் என்னால வளர்க்கப்பட்டவன். சொர்க்கத்தை சீரமைக்கும் போது அந்த பளிங்கிலிருந்து பிறந்தவன் தான் அவன். அவன் கடவுளோட விருப்பத்தால பிறந்தவன், கடவுளாவே கருதப்பட வேண்டியவன். கொஞ்சம் ஞானத்தை போதிச்சா போதும். அரசே, அவன் ஒரு வெகுளி, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதவன். அவனுக்கு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்க தெரியாதனால இவ்வளவு சீரழிவு நடந்திருக்கு. நோவாவோட பரந்த மனசை பாராட்டியே ஆகணும். தன்னைத்தானே பளிங்கா மாத்தி சொர்க்கத்தை சீரமைச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம பல்லாயிரம் வருஷங்களா நிம்மதியா இருக்கும். ஷின்காங்கும் பளிங்கிலிருந்து பிறந்தவன்னா அவனுக்கு ஞானத்தை ஊட்டி நல்லா பார்த்துக்கணும். குருவே, அதை நீங்க தான் செய்யணும். எருமக்கொம்பு ராஜா, இந்தாங்க, இதை எடுத்துக்கங்க. நன்றி. அழகு குரங்கு ராஜாவோட வீரத்தீர கதையெல்லாம் நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். டிராகன் அரண்மனையை சிதைச்சு ஆயுதங்களை பறிச்சுட்டு வந்தீங்களாமே. ஆனா அழகு குரங்கு ராஜான்ற பட்டம் பொருத்தமா இல்லையே. ஏதாவது பளிச்சுன்னு சக்தி வாய்ந்த பேரா இருக்கணும். என்ன சொல்றீங்க? நீ சொர்க்கத்துக்கு நிகரான சக்தி வாய்ந்தவனா இருக்கலாம். இனிமே உன் பட்டம் சொர்க்கத்துக்கு இணையான சிறந்த ஞானி. சொர்க்கத்துக்கு இணையான சிறந்த ஞானி. நல்லா இருக்க, இது நல்லா இருக்க, இது கூட ரொம்ப நல்லா இருக்குப்பா. யாருமே இப்படி ஒரு பேரை எனக்கு எடுத்து சொல்லவே இல்லையே. நண்பர்களே, இனிமே யாரும் அழகராஜன் கூப்பிடாதீங்க, சொர்க்கத்துக்கு இணையான சிறந்த ஞானின்னு கூப்பிடுங்க. பப்பு பண்ணவன் அடிக்க வந்து கொம்பு வச்சவனே, நீ வச்ச பேரு நல்லா இருக்கு. நீ இந்த உலகத்தையே ஆள பிறந்தவன், சொர்க்கத்தை ஆட்சி பண்ண தகுதி உள்ளவன். அதனால நீ இங்கேயே இருந்துடக்கூடாது. அட பாப்பா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. நீ இருக்க வேண்டிய இடமே அந்த சொர்க்கத்தோட அரண்மனை தான். அப்படியா? நீ சொல்ற சொர்க்கம் இந்த இடத்தை விட அருமையா இருக்குமா? நான் கேள்விப்பட்டிருக்க சொர்க்கம் ரொம்ப பெருசா அழகா இருக்குமா. நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சொல்லு. சொர்க்கத்துல 33வது இடம் ஒண்ணு இருக்கு. அங்க ஆயில நீட்டிக்கிற மருந்து செத்தவங்கள உயிர்ப்பிக்குமா. இது செத்தவங்கள உயிர்ப்பிக்கிற மருந்து அங்க இருக்கா? அப்ப இப்பவே போறேன். அதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னா என் சொந்த பந்தத்தை சாக விட மாட்டேன். குரு அன்னைக்கு பட்டாம்பூச்சிக்கு உயிர் கொடுத்த மாதிரி நான் இவங்க யாரையும் சாக விட மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அதை இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். யோ கொம்பு, நீ சொல்ற சொர்க்கம் யார் பாதுகாப்புல இருக்கு? ஜேடரசர். ஜேடரசர் எங்க போற? நான் சொர்க்கத்துக்கு போறேன். மரணம் இல்லாத மருந்தை எடுத்துக்கிட்டு வர போறேன். ஹேய், என்ன? உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சொர்க்கம் கிடைக்கும்ல. அதுக்காக ரொம்ப காக்க வச்சிடாதே. இந்த குரங்கு ஆத்மா சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் ஆசான் கிட்ட இருந்ததா வித்தையை கத்துக்கிட்டான். ஆனா சொர்க்கத்தோடைய தென்வாயில உடைக்கிற அளவுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் இல்ல. அமிர்தம் சொர்க்கத்துல இருக்கா? அது அரசருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அது ஒருத்தருடைய மந்திர சக்தியை 100 மடங்கு அதிகரிக்கும். அதை இந்த குரங்குக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் அது உன் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறியா? அவனோட மனசை நான் மாத்துறேன். சொர்க்கத்தை எதிர்த்து போராடுற அளவுக்கு அவனோட வெறுப்பை அதிகரிக்கிறேன். மற்ற வேலைகளை நீ பாத்துக்க. எப்பாடி அப்பா, எவ்வளவு பெருசா இருக்கு. சொர்க்கம் சொர்க்கம் தாண்டா சாமி. அங்கேயே நில்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா தெற்கு வாசலுக்குள்ள நுழைவேன். இது என்னடா புதுசா இருக்கு? எவையா சொன்னது தெற்கு வாசலுக்குள்ள நுழைய தைரியம் வேணும்னு? தெற்கு வாசலுக்குள்ள தகுதி இல்லாதவங்க நுழைஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? அந்த நொடியை எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. உன் கதையெல்லாம் காதுல பூ வச்சவங்கிட்ட போய் சொல்லு. நான் யார் தெரியல, போர்க்கோமலையோட குரங்கு ராஜா.
பேரை கேட்டவனே ஏன் மூஞ்சி ஒரா கொட்டா மாதிரி ஆயிடுச்சு. இப்ப தலைய தொங்க போடுறிய, ஆரம்பத்திலேயே மரியாதை கொடுத்துருக்கலாம்ல. இல்ல, என் பேச்ச மீறி போனா என்ன ஆகும் இந்த பறவையை பார்த்து தெரிஞ்சுக்க. இதுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் ஏற்படும். தீய சக்திகள் எந்த ரூபத்துல வந்தாலும் இதுக்குள்ள நுழைய முடியாத நீ ஒரு தீய சக்தி. வாய கழுவியா, என்ன பார்த்தா தீய சக்தின்னு சொல்றேன்? நான் உயிரோட வந்துட்டேன். நான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் பார்த்துருவோம். என்னாச்சு இவருக்கு? ஏன் படுத்திருக்காரு? இதுக்கு உடம்பு சரியில்லை. எதுக்கு? இதுக்கா? இதை நான் நம்பணும். நல்லா இருக்காருங்க. இவ்வளவு சுமையை ஏற்றி வச்சுக்கிற நல்லா இருக்கவங்க கூட படுத்துருவானே. நீ போல ராஜா, போ போ போ, ஒரு இஷ்டப்படி சுத்திட்டு வா போ. பசிச்சா திரும்பி வந்துடு. என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த டிராகன் குதிரை பல வருஷமா என்கிட்ட இருக்கு. என்ன தவிர வேற யாரையும் அது தொட விட்டதே இல்ல. உன்னை தொட விட்டுருக்கு. ஜெயினரசர் எங்க பாரு? அரசர் இங்கதான் இருக்காரு. இங்கதான் இருக்காரா? நான் தான். என்னது ஜெயினரசரா? இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்க? நீதான் சுமுக்கும். அரசருக்கு என்ன தெரிஞ்சிருக்கியா? அவனை மன்னிச்சிடுங்க அரசே. குருவே, நீங்க எங்க? அரசே, மரியாதை தெரியாத என் சிஷ்யன் பாதம் மாறி சொர்க்கத்துக்கு வந்துட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க. ஹுக்கும், இங்க வா. ஹுக்கம், வா. அக்கா, அக்கா, நல்லா இருக்கீங்களா அக்கா? உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஹுக்கம், உன் கவசமும் தொப்பியும் அழகா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜா இப்படித்தானே இருக்கணும், அப்பத்தானே எல்லாரும் மதிப்பாங்க. அரசர் முன்னாடி இப்படியே நடந்துக்கிறது. யங்சிங், இதை பெருசா எடுத்துக்காத. என்னவா அவனுக்கு எப்போ உருன்னு இருப்பான்? விடு. பல நாள் கழிச்சு நண்பர்களை பார்க்கிற ஆனந்தம் எனக்கு புரியுது. இங்க பாரு, என்னை எதுக்காக தேடுன? செத்தவங்களை உயிர்ப்பிக்கிற யுக்தியை கத்துக்கணும். ஏன் கத்துக்கணும்னு நினைக்கிற? அதை மட்டும் நான் கத்துக்கிட்டேன்னா குரங்கு இனத்துல இருக்கிற முன்னோர்கள் சாகிறத நான் பார்க்கவே வேண்டாம். அதை தாக்குற சக்தி எனக்கு இல்லை. கடவுள் ஆகணுங்கிற பாதை அவ்வளவு சுலபம் இல்லை. நீண்ட காலம் பயிற்சி செஞ்சு நிறைய அனுபவத்தை சேர்க்கணும். கடவுள் ஆகணுமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு செஞ்சுக்க. என்னைக்கு உனக்கு பிறப்பு இறப்போட உண்மையான அர்த்தம் தெரியுதோ அன்னைக்கு நான் சொன்னது உனக்கு புரியும். இங்க வா, அங்க பாரு. அந்த குட்டி டிராகன் குதிரை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி நீ சொர்க்கத்தோட குதிரை காப்பாளனா திகழ்வ. இன்னையில இருந்து சொர்க்கத்துல இருக்கிற குதிரைகளை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. எதை வச்சு அப்படி சொல்ற? ஏன்னா ஒரு அரசருக்கு தான் இன்னொரு அரசரை மதிக்க தெரியும். அதனாலதான் சொன்னேன். வெளியே வரும்போதே மிளகா எடுத்து வச்சுக்கிட்டு வரீங்க. மூஞ்ச பார்த்து. ஆமா, ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறீங்களே, எவ்வளவு தூரம் போகணும்? வந்துட்டோம். இதோ இதுதான் நாங்க குதிரைகளை வச்சிருக்க இடம். குதிரைகளோட பராமரிப்புல ஒரு சின்ன தவறு வந்தா கூட மன்னருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நேரம் தவறாம அதுக்கு உணவு கொடுக்கறதும் அதுங்களை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது தான் உங்களோட வேலை. நான் பாத்துக்கிறேன். குதிரை கண்டுங்களா? உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் யாரும் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. நான் தான் உங்களை எல்லாம் இனிமே பாத்துக்க போறவன்.
நீங்களே முதலாளின்னு சொன்னா எப்படி? அதுங்களுக்கு உங்களை பிடிக்கல போல இருக்கே. ஆமா, அதுங்களுக்கு என்ன பிடிக்கல. பிடிக்கிற மாதிரி நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணா அதுங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்னையா இது? இந்த குரங்கு ராஜாவுக்கு வந்த சோதனை. நானும் நின்று பார்க்குறேன், உட்காந்து பார்க்குறேன், படுத்து பார்க்குறேன், யோசனையா வர மாட்டேங்குது. புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் செஞ்ச எதையும் இனிமே செய்யக்கூடாது. என்ன இது? எவனுமே சிரிக்க காணோம். நடந்தால் அதுவும் ராஜநடை, நற்புறம் சூடும் உனது படை. நாம நடப்போமா? அது முடியாது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அதுக்கு என்னையா காலம்? சரி, வாங்க சாப்பிடுவோம். அதுவும் முடியாது. சாப்பிடுறதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. என்னையா இது? சாப்பிடுறதுக்கு நேரமா? சரி, தண்ணியாவது குடிக்கலாம்ல? அதுவும் முடியாது. தண்ணி குடிக்கவும் ஒரு நேரம் இருக்கு. அப்போ அவசரம் வந்தோம்னா என்னப்பா பண்ணுவீங்க? அதுவும் முடியாது. ஏய், இங்க எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துல தான் நடக்கணும். மண்டிடுங்க, மண்டிடுங்க. அடக்கூப்புறான மண்டிடுற அளவுக்கு யாரா முக்கியமான ஆளு? சொர்க்கத்துல கூட காலில் விடுற கலாச்சாரமா? ஏயா நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? என்ன பார்த்த மாத்திரத்தை இங்க இருக்கிற குதிரைகள் மட்டும் இல்ல, குதிரை காப்பாளன் கூட மாட்டிக்கிடணும். என்னெல்லாம் ஒண்ணு செய்யற சொன்னா செய்யவே மாட்டேன், தெரிஞ்சுக்க. ஆமால, நீ செய்ய மாட்டேங்கிறதும் தெரியும், ஆனா எப்படி செய்ய வைக்கணுங்கிறதும் தெரியும். நீ வண்டியிடுற வரைக்கும் இதுங்க அடி வாங்கியே சாகும். நீ வர வச்சு தானே அடிப்பேன், நாங்க வாழ வச்சு அடிப்போம். என் வாழ அடிய என்னாலே தாங்க முடியலையே. அவ்வளவு அடி வாங்கிட்டு வலிக்காத மாதிரியே இருக்கியே. என் அனுமதி இல்லாம இந்த இடத்துக்குள்ள எவன் நுழைந்தாலும் சரி, அவனுக்கு இதே கத்தி தான். சரி கண்ணுங்களா, நாம எல்லாம் போய் நடந்துட்டு வருவோமா? அவன் பேச்சு கேட்டு போகாதீங்க. சொர்க்கப்படையை கூப்பிடு. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அரசர் நமக்காக காத்துட்டு இருப்பாரு. சரியான நேரத்துல நாம பழங்களை பறிச்சு கொண்டு போய் கொடுக்கணும். ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாமா? அரசரை தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. எங்க போனா? இந்த இடத்துல இருக்க மரங்கள் எல்லாமே நீங்க வச்சதுதானா? ரொம்ப வருஷமா இது எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலைய அரசர் என்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. இந்த காலகட்டத்துலதான் இந்த பழங்கெல்லாம் பழுக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் பொறுக்கும் போதே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பொறுக்கிறது இல்ல. ஒரு விஷயத்தை ஈடுபாடோட செய்ய ஆரம்பிச்சா தன்னால தெரிஞ்சிட போது. இதோ இந்த வரிசையில இருக்கே, இந்த மரத்துல பூக்கள் பூக்கிறதுக்கு 6000 வருஷம் ஆகும். பழங்கள் கொடுக்கறதுக்கு அதே 6000 வருஷம் ஆகும். அதுவும் அங்க இருக்கிற மரங்கள் இருக்குல்ல, அதுல பூக்கள் பூக்கிறதுக்கு 9000 வருஷம் ஆகும். பழங்கள் கொடுக்கவும் 9000 வருஷம் ஆகும். அப்படியா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன மனமா இருக்குல்ல? என்ன இது? பழங்கள் அங்கிருந்து விழுது. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி அங்கிருந்து விழும்? ஹே, நீ குதிரை காவலன் தானே?
அனுமதி இல்லாம உள்ள எப்படி வந்த? இத சாப்பிடறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? இது சாதாரண பழம் தானே, அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? மதிப்புக்குரிய தேவதைகள் தான் இது விருந்துல அனுபவிப்பாங்க, உன்ன மாதிரி ஆளுங்க இல்ல. ஜெயின அரசர் என்ன சொர்க்கத்தோட குதிரைக்காரனா நியமிச்சிருக்காரு, அப்ப நான் மதிப்புக்குரியவன் தானே? அதுதான் அரசர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. எப்படி இந்த பழங்களை விருந்துக்கு எடுத்துட்டு போறதுன்னே தெரியல. உனக்கு கௌரவம்னா என்னன்னே தெரியாது போல இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா, சொர்க்கத்துல ஒரு பெரிய பதவி இருக்கிறது பேர் தான் கௌரவம். ஆனா நீ எங்களோட கீழே இருக்க, அதனால உனக்கு மரியாதை கிடையாது. கத்துன கத்துல எல்லாம் கல்லா போச்சுங்க, பாவம். வேண்டாப்பா, வேண்டவே வேண்டாம். உங்க பதவியை நீங்களே வச்சுக்கங்க. இந்தாங்க டோப்பி. நானாவே இருந்துட்டு போறேன். நமக்கு இதெல்லாம் சௌரியப்பட்டு வராது. முதல்ல இந்த இடத்த விட்டு போயிட வேண்டியதுதான். விடு வச்சிட. தளபதி, உங்க எல்லாருக்கும் காயம் பட்டிருக்கு. அந்த குரங்கு தான் எல்லாத்தையும் பண்ணுச்சா? ஆமா, தெய்வீக பழத்தை அனுமதி இல்லாம சாப்பிட்டுட்டான். போய் மன்னர்கிட்ட புகார் கொடுங்க. அந்த குரங்கு மனுஷன் பழத்தோட்டத்தை அழிச்சிட்டான்னு சொல்லுங்க. அதோட உங்களை காயப்படுத்தினான்னு சொல்லுங்க. சரி. நீங்க சொல்றத கேட்ட மன்னர் கோவப்பட்டு அவனை தண்டிக்கணும். செய்யறேன், அப்படியே செய்யறேன். திட்டமா போடுறேன், திட்டம். ஐயோ, கண்ணு குத்திட்டேன். அடுத்தவனுக்கு கெட்டது நினைச்சா கெட்டது நடக்காம வேற என்ன நடக்கும்? என்ன தைரியம்? எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அடிப்பீங்க? என்ன மன்னிச்சிடுங்க அரசே. அந்த குரங்கு மனுஷன் தெய்வீக படத்தை திருடிட்டான். அதனாலதான் துரத்தி அடிச்சேன். உங்களோட இந்த பணிவான வேலைக்கார தீய சக்தியை அழிக்க நினைக்கிறான். நம்ம சொர்க்கத்துல எவ்வளவு பழங்களை வளர்த்திருக்கோம். அதெல்லாம் எதுக்காக? அது மூத்த தேவலோக அதிகாரிகளுக்கு. எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாங்களா? அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்தா என்ன? அவனுக்கும் கொஞ்சம் பழத்தை கொடுங்க. இன்னொரு தடவை அவன் அடிக்கிறத மட்டும் நான் பார்த்தனா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அவன் கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வையி, உன்னை நானு கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருப்பேன். அரசர் மாதிரி ஒரு மாதிரி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. எங்க அவன்? எங்க? அரசே, சொர்க்கத்தின் அதிபதியா உங்களை அமர வைக்க தீய சக்திகள் உயிரை பணையம் வைக்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அத்தனை சக்திகளும் ஒண்ணு சேர்ந்து இந்த கோடாளிக்குள்ள போகும். சக்தி வாய்ந்த இந்த கோடாளியை வச்சு நீங்க யாரை வேணாலும் வெற்றி அடையலாம். இங்க என்ன நடக்குது? நீயே இங்க வந்த? இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. எந்த காரணத்தை கொண்டு சொர்க்கத்தோட நீங்க மோத மாட்டீங்கன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அதை இவ்வளவு சீக்கிரம் நீங்க மறப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மறுபடியும் உங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் அன்னைக்கே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்தேன். நான் வந்ததுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிடாதீங்க.
இந்த நிமிஷத்தோட இதெல்லாம் விட்டுறேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. இந்த உலகத்தை நாங்க தான் ஆட்சி செய்யணும். அப்ப நானும் குழந்தையும் முக்கியம் இல்லைல்ல? இந்த இனத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. என்ன தடுக்காத. போயிடு இங்க இருந்து. ஆரம்பிக்கிட்டோம். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எனக்காக எந்த சொர்க்கத்தை விட்டு வந்தியோ அந்த சொர்க்கத்திலேயே உன்னை ராணியா வாழ வைப்பேன். உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் வீரர்களே, உங்களுடைய இன்றைய தியாகம் நாளைய வரலாறில் பொறிக்கப்படவிருக்கிறது. யார் இந்த பொண்ணு? என்ன எடுத்துட்டு போகுது? ஏய் பொண்ணு, ஏய் இரு 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 வர இரு வர 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 வர. அங்க என்னது நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? நீதான் எல்லாரும் கொண்டாடுற அந்த குரங்கா? பளிச்சில் தெரிஞ்சுக்கிட்டியே. இந்த இடத்துல தான் மரணத்தை வெல்ற மருந்து செய்யறாங்க. அந்த அரசருடைய மருந்துக்காக தான் நான் ஆன்மீக சக்தியை சேகரிச்சிட்டு இருக்கேன். மரணத்தை வெல்ற மருந்து? ஐயோ ஐயோ. உள்ள போயிடுச்சே. என்ன ஆகும்? இந்த மருந்துனால தேவசக்தியோட மந்திர சக்தி அதிகமாகும். 30,000 வருஷம் பயிற்சி செஞ்சா ஒரு மருந்து கிடைக்கும். அரசர் அவருடைய சின்ன வயசுல இருந்து பயிற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு 1750 வலு நிறைஞ்ச அனுபவங்கள் இருக்கு. அதுவும் ஒன்னொன்னு 1,29,600 வருஷங்கள் நீடிச்சிருக்கு. அவருடைய தீவிர ஞானத்தால தான் இன்னைக்கு அளவில்லாத மருந்துகள் அவருக்கு கிடைக்குது. அதனாலதான் மூவுலகத்தையும் அவரால காக்க முடியுது. சரி, இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்காத. யாராவது பார்த்தா உனக்கு தான் தண்டனை கிடைக்கும். இங்க இருந்து போயிடு. உனக்கு மட்டும்தான் உருமாற தெரியுமா? செய்யக்கூடாதுன்னு சொன்னாதானே நீ செய்வ. இந்த இடத்துலதான் மரணத்தை வெல்ற மருந்து செய்யறாங்க. இந்த மருந்துனால தேவசக்தியோட மந்திர சக்தி அதிகமாகும். 30,000 வருஷம் பயிற்சி செஞ்சா ஒரு மருந்து கிடைக்கும். இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்காத. யாராவது பார்த்தா உனக்கு தான் தண்டனை கிடைக்கும். இது நடக்க கூடாது. நீ எவ்வளவு பெரிய தப்பு செய்ய பார்த்த தெரியுமா? அவனை கைது பண்ணுங்க. அவனை எல்லாரும் அடிங்க.
உன்னை மன்னர் நியமிச்சாருங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? சொர்க்கத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதை நீ மீறிட்ட. ஒரு குதிரை காவலனா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு குருவே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. யாருக்கும் தெரியாம தெய்வீக பழத்தை சாப்பிட்டிருக்க, தோட்டத்தையும் அழிச்சிருக்க. இன்னைக்கு அழிவில்லாத மருந்த திருட வந்திருக்க. தளபதி, அவன் திருடன் இல்ல, நல்லவன். கோன், நான் செய்யலன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? எவ்வளவு திமிரு இருந்தா மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஒத்துக்க. என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கல, உனக்கு மரணம் தான். இந்த பாரு கோன், நான் சொல்றத கேளு. தளபதி கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, இல்லன்னா உன்ன அந்த நெருப்புல போட்டு கொன்னுருவான். சாக போறியா, மன்னிப்பு கேட்க போறியா? வாய மூடு. வேண்டாம் குருவே, செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கறத விட இந்த முடிவே மேல். நான் சுத்தமானவன், தீல குளிச்சு நிரூபிச்சிருக்கேன்டா. Ah!
வைக்கிறத நாங்க காதுல இருந்து வர வைப்போம். தூணில இருந்தா தெரியாத நினைச்சியா? குருவே, அவனை தடுக்காதீங்க. அவன் போகட்டும். தளபதியால அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா அவனுக்கு எதுவும் ஆகாது. நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா ஒரு நல்லவனால தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது இவனா இருக்கலாம் இல்லையா? நம்ம இடம் எரிஞ்சு போச்சு. எழுதுரு. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கணும். இவங்க எல்லாரும் உயிரோட வேணும். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கணும். எங்க போற? நான் சொர்க்கத்துக்கு போறேன். மரணம் இல்லாத மருந்தை எடுத்துக்கிட்டு வர போறேன். ஹேய், உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். வாழ்த்துக்கள் அரசே. எதுக்கு வாழ்த்துக்கள்? வாழ்த்துக்கள், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீ எதை பத்தி பேசுற? வாழ்த்துக்கள். அகங்காரத்தோட நடந்துகிட்டு இருக்கு. ஒழுங்கா யோசிச்சு பேசு.
வாழ்த்துக்கள். அகங்காரம் இல்லாம நடந்துகிட்டதுக்கு. உன்னை சேர்ந்தவங்களையும் உனக்கு பிரியமானவங்களையும் அழிச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? வேற யாரும் இல்ல, அந்த சொர்க்காதிபதி தான். சொர்க்காதிபதி? சொர்க்காதிபதியா? என்ன நடந்ததுன்னு நீயே பாரு. நான் வரும்போது இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. உன் இனத்தையே சொர்க்கத்தை சேர்ந்த வீரர்கள் அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சொர்க்கத்துல இருக்கிற மரணத்தை வெல்ற மருந்தை எடுத்துருவியோன்ற பயத்துல தான் அந்த சொர்க்காதிபதி அவன் ஆட்களை விட்டு உன் இனத்தையே அழிச்சான். அவன் நல்லவன் இல்ல, அவன் ஒரு நாகம். இப்போவாது நீ அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருப்பன்னு நினைக்கிறேன். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா அந்த சொர்க்கத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்கலாம். போனவங்களை நினைச்சு கவலைப்படாத, இருக்கிறவங்களையாவது காப்பாத்தலாம். அந்த சொர்க்காதிபதிக்கு நீ ஒரு பாடத்தை புகட்டணும். இனிமே உன் இனத்துல இருந்து ஒரு உயிர் கூட போகக்கூடாது. வீரர்களை அந்த வானரத்தை விடாதீங்க. நான் அதோட கதையை முடிக்கிறேன். நான் நினைச்சது நடக்கணும்னா அது உன்னால தான் முடியும். நீ உன் உயிரை கொடுத்து அதை நடத்தணும். அவன் மிருகமாகணும், அதுக்கு நீ சாகணும். காதல்ல தோத்தவன் எவனா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆபத்தையும் சந்திக்க தயங்க மாட்டான். அவனை ஒண்ணு பண்ணாதீங்க.
உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஆவேசமா இருக்க? எங்க இடத்தை அழிச்சு எங்க இனத்தை சேர்ந்தவங்களை கொண்டவன் நீதான். நீதான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றத கேளு. நான் யாரையும் கொல்லல. நீ சாந்தமாகணும். சாந்தமாக வரல, சாகடிக்க வந்திருக்க. குருவே, நீ தப்பான முடிவு எடுத்துட்ட. என்னுடைய மரணம் அதை உனக்கு புரிய வைக்கும். அந்த குரங்க கொல்லு. என்னைய ஏமாத்த பாக்குறல்ல சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறன்னு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல.
ஹோங்கு, உன் கண்ணுக்கு என்ன தெரியுது? கண்ணுக்கு கண்ணுக்கு நான் தான் தெரியறேன். என்னை பத்தின உண்மை தெரியலையே. நீ பிறந்ததை இறக்காம இருக்கிறதுக்காக நான் நிறைய சோதனைகள் அனுபவிக்கணுங்கிறது விதி. நீ தொடர்ந்து கெட்டதே செஞ்சுட்டு இருந்தனா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைய கணிக்கவே முடியாது. பிறப்பு இறப்பு எல்லாத்துக்குமே இருக்கு. சாகாவரம் கிடைக்கிற வரைக்கும் இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பிறப்பு. இது தொடர்ந்து நடக்கும். இதுதான் வாழ்க்கை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எதையோ பாத்தியே. அது ஒரு கனவு. அது கனவில்லை, உன் வாழ்க்கையோட விதி. விதியா? உங்களுக்கு தான் செத்தவங்களை பழைக்க வைக்கிற சக்தி இருக்கு. அதை சொல்லி கொடுத்தா நான் சாக மாட்டேன். உனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அணைஞ்ச விளக்கம் மறுபடியும் உன்னால ஏத்த முடியும். நான் தான் முடிவு பண்ணணும். நீ சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும். தலை சுத்துதுல்ல.
நீங்க எதுவா மாறினாலும் சரி, நம்ம குழந்தைய நானும் உங்க கூட தான் இருப்போம். போச்சு போச்சு, எல்லாம் என்னாலதான். நான் தான் கோவப்பட்டு எல்லாத்தையும் பாழ் பண்ணிட்டேன். ஏன் ராஜா, இந்த இடிஞ்சு போன கட்டடத்தை எல்லாத்தையும் பழைய மாதிரி சரி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஆமா. அவ்வளவு வருஷமா? சுங்கா, எங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறேன்? தப்பிக்கணும்னு நினைக்கல, சொர்க்கத்தை சீரமைக்கணும்னு நினைக்கிறேன். உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. அதுக்கு நீ காரணம் இல்ல, விதியின் காரணமா. இனிமே நீ இந்த 5 விரல் மலைக்குள்ள அடங்கி இருப்ப. தவறுகளை திருத்திக்கோ. அதுக்கப்புறமா உனக்கு புரிதல் வந்தவுடனே ஒரு புது விதி உருவாகும். சரி, நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம் தான். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
一梦醒来，自己躺在花园的门外，不用选择我的此刻，注定和繁华分开。身边空间如此狭窄，我双翼展不开，对着小小的天窗呼喊，能有几颗星星明白？我收拾好悲伤，就背起了行囊，开始在为之而活。我从来不伪装，我想和他们一样，按理想装只会将希望埋藏，总有一片更大的天空等我去飞翔。天地之间再多深爱，闪不了我一身羽白。锋利荆棘在脚下踩，疼痛却教会我忍耐。